Hi everyone, this is your all about English. இப்போ ஐ வில் பி லேட், நான் கொஞ்சம் தாமதமாக வருவேன், நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டேன். இதை இப்போ அதுவும் ஐ வில் பி லேட்ன்ற அந்த ஒரு வார்த்தைக்கு பதிலாக அப்படியும் சொல்லலாம். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மூன்று வழிகளிலும் சொல்லலாம். ஐ எம் ரன்னிங் ஐ லிட்டில் லேட் சொல்லலாம். சாரி ஐ லாஸ்ட் ட்ராக் ஆஃப் த டைம் சொல்லலாம். I'll be arriving later than expected இப்படி சொல்லலாம். இப்போ முதல் எல்லாத்துக்குமே நான் கொஞ்சம் தாமதமாக வருவேன், அதுதான் அர்த்தம். ஐ எம் ரன்னிங் அ லிட்டில் லேட் அப்படின்னா கொஞ்சம் இங்கே டிலே ஆகிட்டு இருக்கு, எனக்கு இங்கே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, அது போலது. சாரி ஐ லாஸ்ட் ட்ராக் ஆஃப் த டைம் அப்படின்னா இங்கே கொஞ்சம் டயத்தை நான் விட்டுட்டேன்பா, டயத்தை நான் கொஞ்சம் விட்டுட்டேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் அது. I will be arriving later than expected அப்படின்னா சரியான நேரத்துக்கும் கொஞ்சம் தாமதமாக நான் வந்துடுவேன். சரியான நேரத்துக்கு வர முடியல, எதிர்பார்த்த நேரத்தை விட கொஞ்சம் தாமதமாக நான் அங்கே வந்துடுவேன் அப்படிங்கிறது தான். இது எல்லாத்துக்குமே சாரி ஐ எம் கெட்டிங் டிலேட், சாரி ஐ வில் பி லேட், அந்த வாக்கியத்திற்கு தான் அதுபோல உள்ள அந்த தாமதம் என்கின்ற அதை தெரியப்படுத்துவதற்குத்தான் இந்த மூன்று விதமாக சொல்லலாம் என்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்களும் அதனை உச்சரித்து பழகலாம், உபயோகித்து பழகலாம். மீண்டும் நாளை வேறு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.